ஹலோ, வெல்கம் டு வேதாஸ் கார்னர். ஒரு கப் அரிசி மாவு, ஒரு கப் கோதுமை மாவோட ஒரு கப் துருவின சுரைக்காய், வெங்காயம், கேரட்டு, குடமிளகா, இஞ்சி துருவல், பொடியாக நறுக்கின பச்சை மிளகா, கொத்தமல்லி, பெருங்காயம், உப்பு, இதோட ஒரு அரை கப்பு தயிரும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து கெட்டியான தோசை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிக்கிறோம். சூடான தோசைக்கல்ல எண்ணெய் தடவின வாழை இலையை இப்படி வச்சுட்டு அது மேலே தோசை மாதிரி ஊற்றுறோம். இன்னொரு வாழை இலை எண்ணெய் தடவினதை அது மேலே அப்படி கவர் பண்ண மாதிரி போட்டு லேசாக ப்ரெஸ் பண்ணினா போதும். ஒரு நிமிஷம் கழித்து திருப்பி பார்த்தா ப்ரௌன் ஆகிருக்கும். அதே மாதிரி இன்னொரு பக்கம் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ஒரே ஒரு நிமிஷம் வச்சுட்டு எடுத்துட்டோன்னா சுவையான ஒரு தோசை சாஃப்டாக இருக்கும். உப்பு காரத்தோடு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். வழக்கமாக சுரக்காயில் கூட்டு பொரியல் இப்படி தான் பண்ணியிருப்போம். இது தோசை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, அதே சமயம் சாஃப்டாக ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். சட்டுன்னு வெங்காயம் தக்காளி சட்னியோடு சர்வ் பண்ணால் அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இது பற்றின உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.